துலாம் ராசி நபர்களுக்கு கலியுகம் சேனல் டிவியில் ஆகஸ்ட் பலன் 2025. இந்த ஆகஸ்ட் பலனில் துலா ராசிக்கு ஒரு 9 நன்மை. இருக்கிற கஷ்டத்துலேருந்து வெளியே வர்றது. ஒரு சுச்சுவேஷனில் போய் தெரியாமல் இல்லாமல் மாட்டிக்கிட்டீங்க, இல்லை உங்களுக்கு நீங்களே தெரிஞ்சோ தெரியாமலோ ஏதாச்சும் ஒரு தவறுகள் பண்ணிட்டீங்க, இல்லை வீண் பழியில் ஆளாயிட்டீங்க, இந்த மாதிரி ஏதோ ஒரு சம்திங் ப்ராப்ளத்தில் இருக்கீங்க அப்படின்னா அதுலேருந்து வெளியே வர வைக்கக்கூடிய ஒரு இடம் வந்து காப்பாற்றுதல். அவரவர் லெவலுக்கு ஏற்ற மாதிரி ஒரு ப்ராப்ளத்தில் காப்பாற்றுதல் அப்படிங்கிற ஒரு சுச்சுவேஷனை தரக்கூடிய இடம் வந்து 9. ஸோ அந்த 9ல் இப்போ ராசிநாதன் சுக்கிரன் வரப்போகுது. இப்போ உங்களை வந்து காப்பாற்றிக்க முடியும் அப்படிங்கிறத ஒரு அர்த்தமாக நீங்கள் எடுத்துக்கலாம். இந்த ஆகஸ்ட் மாதத்தில் ராசிநாதனே 9ல் வரும்பொழுது நீங்களே உங்களை காப்பாற்றிக்க வேண்டியதான். அடுத்தவங்க காப்பாற்றுவாங்க, அடுத்தவங்க நமக்கு ஏதாச்சும் பண்ணுவாங்க அப்படிங்கிறத ஒரு எதிர்பார்ப்புகள் இருந்தாலும் அது 2ஆம் பட்சமாக வச்சுக்கிட்டு நீங்களே இப்போ வந்து உங்களை காப்பாற்றிக்கிற மாதிரி தான். அதாவது அடுத்தவர்களால் காப்பாற்றக்கூடியது வந்து 9ஆம் அதிபதி அங்கேயே இருக்கும் பொழுது. ஆனால் 9ஆம் இடத்திற்கு ராசிநாதன் போகும்போது சம்பந்தப்பட்ட ராசிநாதன் இருக்கிற வலுவுக்கு ஏற்ப அவரவர் சூழ்நிலையில் காப்பாற்றப்படும். அப்போ ராசிநாதன் 9ல் போகுது. அப்போ நீங்கள் தான் உங்களை காப்பாற்றிக்கணும். சரி, காப்பாற்றிக்கிறதுனா முடியுமா? என்னையை நான் காப்பாற்றிக்க முடியுமா? எனக்கு தேவையானதை அனுபவிக்க முடியுமா? அடைய முடியுமா? என்னுடைய லட்சியத்தில் உறுதியாக இருந்து ஜெயிக்க முடியுமா? இப்படிலாம் கேட்டிங்கன்னா கண்டிப்பாக முடியும். 9ஆம் இடங்கிறது காப்பாற்றக்கூடிய ஒரு இடம்தான். இதற்கு பக்கபலமாக வந்து பார்த்தீங்கன்னாக்கா 12ல் செவ்வாய், 12ல் செவ்வாய், 6ல் சனி இருக்கு இந்த மாதத்தை பொறுத்த வரைக்கும். ஸோ 12, 6 கொஞ்சம் வீக்கான அமைப்பு கிடைக்குது. இதே சுச்சுவேஷன் தான் மேசராசிக்கும் இதே கணக்கு தான். 6, 12 வீக்கு. துளாராசிக்கும் அதே 6, 12 வீக்கு. என்ன இங்கே 12ல் செவ்வாய், 6ல் சனி. அப்போ என்ன ஆகுனாக்கா இந்த குடுக்கல் வாங்கல் அப்படிங்கிற விஷயத்துல ஒரு சமரசம் ஏற்படும். குடுக்கல் வாங்கல் விஷயத்துல ஒரு சமரசம் ஏற்படும். மண்டையை பிச்சுக்கிட்டு இருந்த விஷயத்துல ஃபர்ஸ்ட் விஷயம் சமரசம் ஏற்படும். அடுத்ததாக வெட்டித்தனமான செலவுகள், அலைச்சல்கள் இதெல்லாம் இருக்காது. ஒரு நெகட்டிவான ஒரு நஷ்டம் இருக்காது. நெகட்டிவான நஷ்டம் இருக்காது. புரியுதுங்களா? நெகட்டிவான நஷ்டம் இருக்காது. அப்போ பாசிட்டிவான நஷ்டம் வருமானு கேட்டிங்கன்னா நம்ம அந்த அர்த்தத்தில் பேச வரல. ஸோ தவறான ஒரு நஷ்டம் இந்த மாதத்தில் இருக்காது. அது உங்களை டிஸ்டர்ப் பண்ணாது. ஏன்னா இது எல்லாமே ஒரு ராசிநாதன் வலுவாக இருக்கிறதுனால தான், 9ல் போய் இருக்கிறதுனால தான் இந்த தவறான நஷ்டங்கள் வரப்போகிறது இல்லை. அதே போல் இந்த கடன் ப்ராப்ளங்கள், துலா ராசினா உள்ளது சில கடன் ப்ராப்ளங்கள்லாம் இருக்கும். கடன் ப்ராப்ளங்கள் இல்லை நீங்கள் வாங்கின கடனில் ஒரு சில நபர்கள் எதிரியாக மாறுவது, டார்ச்சர், அடுத்தவங்களுடைய டார்ச்சர், கடன் தொந்தரவுகள், இல்லை மற்றவங்களுடைய டார்ச்சர். ஒரு சில நபர்கள் வந்து பார்த்தீங்கன்னா வெளியில் கடன் வாங்கியிருக்க மாட்டீங்க, தெரிஞ்ச இடத்துலையே வாங்கியிருப்பீங்க. நண்பர்கள், குடும்பத்துக்குள்ளேயே கடன் வாங்குறது, அக்கம் பக்கத்துலேயே கடன் வாங்குறது, தெரிஞ்ச இடத்துல வாங்கினா கொஞ்சம் வட்டி இல்லை அப்படிங்கிற ஒரு கணக்கு. ஸோ இந்த இடத்துல வரும்பொழுது இப்போ அவங்க வந்து ஒரு பணத்தை மையப்படுத்துகிறாங்களோ இல்லையோ, நீங்கள் ஏமாத்தின மாதிரி சில சூழ்நிலைகள் அப்படி ஒரு பகைத்தன்மையாக மாறுவாங்க. பகைத்தன்மையாக இருக்கக்கூடிய சுச்சுவேஷனை உணர்கிற மாதிரி இருக்கும் நீங்கள். அப்போ அந்த பகைத்தன்மையை சந்திக்கிறது, இல்லை ஒரு சில நபர்கள் வெளியில் கடன் வாங்கியிருப்பீங்க, அந்த கடன் பிரச்சனை கூட வட்டி விட்டணும், இந்த மாதிரியான சில சூழ்நிலைகள். ஆக கடன் ப்ராப்ளங்கள், எதிரி பிரச்சனைகள், இந்த 2 விஷயங்களுமே உங்களுக்கு இந்த மாதத்தில் தொந்தரவுகள் வராது. ஓரளவுக்கு சரி பண்ணலாம். போன மாதம் வரைக்கும் ஐயோ என்னாச்சு, ஏதாச்சும் முடியுமா, முடியாத, அவ்வளோதானா, எல்லாரும் நம்ம இதை ஒரு விஷயத்த நம்பி இருந்தோம், அதை நம்பி மற்ற விஷயம் கமிட்மெண்ட்லாம் கொடுத்துருந்தோம், இப்போ அந்த விஷயம் வராமல் போயிடுமா, என்ன ஆகுமோ அப்படிங்கிற மாதிரி போட்டு ஏதாச்சும் மன உளைச்சல் ஆளாயிருப்பீங்க. ஸோ அந்த மன உளைச்சலும் இல்லாமல் இந்த மாதத்தை பொறுத்தவரை கடன் ப்ராப்ளங்களோ எதிரி பிரச்சனைகளோ எதுவாக இருந்தாலும் ஏதேனும் ஒரு ரூபத்தில் உங்களுக்கு காப்பாற்றப்படக்கூடிய சம்பவம் நடக்க போகிறதுனால இந்த விஷயத்தெல்லாம் கொஞ்சம் ஓரளவுக்கு கண்ட்ரோல் பண்ணி கொண்டு வர முடியும். ஸோ ஆகஸ்ட் மாதம் பொதுவாக துளாராசி நபர்களுக்கு எல்லை மீறின, அதாவது உங்கள் கையை விட்டு போன சில சின்ன சின்ன பிரச்சனைகள் கூட இந்த மாதத்தை பொறுத்த வரைக்கும் ஒரு கண்ட்ரோலுக்குள்ளே கொண்டு வர முடியும். உங்கள் கட்டுப்பாட்டுகளை உங்கள் கண்ட்ரோலுக்குள்ளே
சில விஷயங்கள் நடக்கும் அப்படிங்கிறத நீங்கள் எடுத்துக்கலாம். சில நபர்களுக்கு பெரிய இடத்து தொடர்புகள் அப்படிங்கிற விஷயங்கள் மாதத்தின் கடைசி அமைப்புகளில் கிடைக்கும்.